நானும் தியாகம் பண்ணி ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல வில்லியம் கேரின்ற ஒரு மிஷனரி வந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, புதிய ஏற்பாடு இருக்குல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்குல்ல, இதுல புதிய ஏற்பாடுங்கிற அந்த ஆகமத்தை முழுவதுமாக தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, தமிழ் மட்டும் இல்ல, இந்திய தேசத்துல எத்தனை லாங்குவேஜ் இருக்கு அத்தனை லாங்குவேஜ்லயும் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இலவசமாக எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் அப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்ம இந்த பைபிளை கொடுத்ததால தான் இப்ப நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கோம், இப்ப சத்தியத்தின் படி வாழ்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேரு ஹல்லேலூயா. அவங்களாம் வரலாம் நமக்கு பைபிள் கிடைச்சிருக்குமா? ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தை நம்ம பாஸ்டர் போதிச்சிருப்பாங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவங்களாம் வந்ததுனால தான் நமக்கு என்ன வந்தது, பைபிள் நம்ம எல்லாருடைய கையிலையும் இலவசமாக கொடுக்கப்பட்டது. என்கிட்ட ஒரு 30 பைபிள் இருக்கு. அந்த ஒரு பைபிள் கடையில் போனோம்னா 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்டு கிருபாகரன் இருக்காரு திருச்சியில். அவர் வந்து அவருடைய அவருடைய நோக்கம் என்னன்னா, ஏழை மக்கள் எல்லாருக்குமா பைபிளை ஃப்ரீயாக கொடுக்கணும். அவர் ஒரு மிஷினரி மாதிரி தான். ஹல்லேலூயா. அவருடைய மிஷினரி நோக்கத்தை என் மூலமாக செயல்படுத்துறாரு. கிருபாகரன் திருச்சியில் இருக்காரு. அவர் மூலமா அவர் ஏராளமான புக்ஸ்கள், அதே போல புதிய ஏற்பாடு, அதே போல பெரிய பைபிள் எல்லாமே எனக்கு ஃப்ரீயா தான் கொடுப்பாரு. நான் அவர் என்கிட்ட கொடுத்ததே நான் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து காசுக்கு விற்க கூடாது. காசு கொடுத்தா நானும் உலகத்தார போல சிற்றின் மக்கள்லாம் முழுகலாம் ஆகிடும். நான் அதனால காசுலாம் விற்க மாட்டேன். அந்த பைபிளை எல்லாருமே ஃப்ரீயா கொடுக்குறேன். பைபிள் எத்தனை பேருக்கு இல்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்குறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா ஹல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்காக எழுப்ப வேண்டும் என்றால், அல்லது நம்ம ஒரு எழுப்புதல் காண வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? சீஷர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல மிஷனரி செய்த ஊழியத்தை நம்ம பார்த்து அதுபடி ஃபுல்லா நடக்க முடியலன்னா கூட கொஞ்சமாவது அதுபடி நடக்க நாம ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்த்தோம்? ஹல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் இருந்து முதலாவது வந்து நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் நம்ம எப்படி இருப்போம்? எப்படி மாறும்? நல்ல கனிகளை கொடுத்தாதான் சீஷர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மிஷனரிகள் செய்த ஊழியத்தை பார்த்து அதன்படி நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமா அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. சர்வ வல்லவரே துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே ஒளிசுபடாத இருதயத்தில் கை வைப்போம். ஹல்லேலூயா. நமது இருதயத்தில் எல்லாரும் கை வைப்போம். ஹல்லேலூயா. 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 நேற்று என்று மாறாதவரை துதிக்கிறோம் அப்பா. அதுவே இப்போ சொல்லப்பட்டதே உபதேசத்தின்படி அதுவே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ ஹல்லேலூயா. அதுவே ஒரு சீஷர்களாக மாறவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதுவே ஒரு எழுப்புதல் கொண்டு வர உதவி செய்கிறார் ராஜா. எங்களை மாற்றுகிறவரே, அதுபடி எங்களை மாற்றுவீராக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து உற்சாகமாக தேவாலயமே துதிக்கிறோம். அதுவே அநேகர்களே தன்னுடைய ஜீவன் இடத்தில் கொடுத்ததுனால நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. அதுவே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தே செத்ததாகி விழுந்த பலனை கொடுக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அதே போல கோதுமை மணி போல நிலத்தில் விழுந்தே எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. பரிசுத்தாவியான உடைய சொல்ல எல்லாரும் இருதயத்தில் கை வைத்து கண்கள் மூடி வாய்களை திறந்து தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம சீக்கிரமாக மாற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சிலுவை இருக்குல்ல, சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரின் பின் செல்ல வேண்டும். எங்க எல்லாரும் சொல்லுங்களா, உற்சாகமா சொல்லுங்களா. சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரின் பின் செல்ல வேண்டும். சிலுவைன்னா ஆண்டவரை வச்சு சிலுவை தூக்கி பின்னாடி போறது கிடையாது. சிலுவை என்பது ஆண்டவருடைய உபதேசம். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் உபதேசம்னா என்ன தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தை எடுத்து பாருங்க. ஆண்டவர் அந்த உபதேசம்லாம் சொல்லியிருப்பாரு. இதன்படி செய்யுங்கள், இதன்படி செய்யாதீங்க, இதன்படி வாழுங்கள், இதன்படி வாழாதீர்கள் அப்படின்னு ஒரு உபதேசம் சொல்லியிருப்பாரு. அந்த உபதேசத்தை நாம் பின்பற்றி அந்த உபதேசத்தை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பின் செல்ல வேண்டும். எப்படி? உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பின் செல்ல வேண்டும். அப்படி பின் சென்றாலும் நம்ம யாரு? சீஷர்கள். எல்லாரும் சொல்லுங்க, சீஷர்கள். சீஷர்களா இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? எழுப்புதலை உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. தூங்குறவங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர் தனது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியை எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எல்லாரும் எடுத்துக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியுமே பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னிடம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 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 இப்ப சொல்லப்பட்ட அந்த வசனம் யார் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. 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 துயரப்படுகிறீங்க. சில பேர் துயரப்படுவார்கள். எதற்காக? சுவிசேஷ நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து நிமித்தமாக யார் யார் துயரப்படுகிறீர்களோ அவங்க அதை பற்றி ஃபீல் பண்ணணும்னா, ஏன்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? பூமியை ஒரு நாள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமே பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. உற்சாகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகமும் அதன் இச்சைகளும் அழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்துல நம்ம பார்க்கலாம், மற்ற மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு யோசனை வரும், இவங்களாம் இப்படி இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இவங்களாம் இவ்வளவு பெரிய மாநில கற்றுருக்காங்க, இவங்ககிட்ட கார் இருக்கு, இவங்க பெரிய ஆளா இருக்காங்க, நம்ம பெரிய ஆளா மாறணுமே அப்படின்ற தாட்டு நமக்குள்ள வரக்கூடாது. புரிஞ்சுதா? புரிந்தவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் பேசுற வார்த்தை நான் பேசுற வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது தன்னைத்தான் நிறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்போ உலகத்தை பார்க்க கூடாது. நம்ம உலகத்தை திருப்பி பார்க்கிறோம்னா அவ்வளவுதான், உட்காந்துட்டோம்னு அர்த்தம். முன்னோக்கி நகர முடியாது. அப்ப நம்ம இன்னும் முன்னோக்கி மேல நகர வேண்டும் என்றால் என்ன பண்ணோம்? சிலுவையை எடுத்துக்கொண்டு நேராக போகணும். பின்னாடி
உற்சாகமா ஹalleluya. உலகத்தை பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? பிசாசு அவன் கண்ணிலே விழுந்துருவான். ஹalleluya. அதனால நாம் நேர் வழியில நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து செல்லுகிறவர்களாக மாறுவோம். ஹalleluya. ஹalleluya. அதே போல வந்து நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கான பலனை வந்து ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். நம்ம வந்து யோசிப்போம், நம்மகிட்ட சாதாரண ஆளாக இருப்போம்னு நினைச்சு பார்ப்போம். ஆனால் அப்படி நினைக்காதீங்க. நாம் சாதாரண ஆளாக இருந்தாலும் நாம் கூட இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹalleluya. ஹalleluya. அதே போல நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் உண்டான பலனை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். உலகத்துல வந்து எதுவுமே நமக்கு ரிவார்டு கிடைக்காது. அதற்கு உண்டான ரிவார்டை வந்து ஆண்டவர் பரலோகத்தை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி யார் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் மேல நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதுவும் இல்லாம வெண் வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுவாங்க. ஹalleluya. 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 உற்சாகமா? அப்ப நாம் சீஷனாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அடுத்தது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக மாற வேண்டும். அடுத்தது சிலுவையை சுமந்து அவர் பின்னே செல்ல வேண்டும். ஹalleluya. அதுக்கு நிறைய சொல்லியிருக்கோம். அது இல்லாம ஒரு மனம் என்பது நமக்குள்ள கட்டாயமாக இருக்க வேண்டும். இதுதான் மெயின். ஒரு மனம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தான் ஆவியானவர். ஹalleluya. ஆவியானவர் அந்த இடத்துல தான் இறங்கி வருவார். உற்சாகமாய் ஹalleluya. உற்சாகம் ஹalleluya. அதே போல வந்து ஐக்கியம் யார் யார் இடத்துல காணப்படுதோ அந்த இடத்துல தான் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஹalleluya. அதற்கு உதாரணமாக நம்ம வந்து அப்போஸ்தலர் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்க பார்ப்போம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஹalleluya. எப்ப போறாங்க? ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல. எப்ப? எல்லாரும் சொல்லுங்க. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போறாங்க. அப்பொழுது தன் தாய் வயிற்றிலிருந்து சப்பானியாகி பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிச்சை கேட்கிறவர்களுக்கு பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் நிறைய வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கலந்து பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருங்கிறார்கள். அவன் அவர்களை விற்று ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட